என் தங்கப்பிள்ளையே, இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த திதியான சஷ்டி திதியோடு கூடி வந்திருக்கின்ற பங்குனி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் என் குழந்தையை காண்பதற்கும் வெற்றி வரத்தினை அள்ளி கொடுப்பதற்கும் உன் வராகி நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் மனதை தெளிவோடு வைத்துக்கொண்டு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று யோசிக்க கூடாது. உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமெல்லாம் கிடையாது. உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து அது என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, எதிரில் உன்னுடைய முகம் பார்த்து உன்னை நேசிப்பவர்களை விட சிலர் முகமே தெரியாமல் நேசிப்பார்கள். இது போன்ற அன்பு கிடைத்தால் அதை பத்திரமாக பார்த்துக்கொள். அடுத்தது என்ன நடக்கும் என்று பயந்து வாழாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நீ வாழ வேண்டும். சூழ்நிலைகள் மாறும் பொழுது சிலரது வார்த்தைகளும் மாறிவிடும். அப்பொழுது சிலரது வாழ்க்கையும் சேர்ந்து மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சியடைய வேண்டுமே தவிர, ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை. பலருக்கு கனவாக இருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு எளிதாக கிடைத்திருக்கின்றது. அதை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, இறக்கப்பட்டு கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் ஏமாந்து விட்டது போல தோணலாம். ஆனால் அவன் ஒரு பொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் தாழ்ந்து போவது கிடையாது. அதே நேரத்தில் ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம். ஆனால் கடைசி வரை அவர்கள் எதையும் சாதிக்கப் போவது கிடையாது. அடுத்தவர்களின் வயிற்றெரிச்சலை மட்டும்தான் சேர்த்து வைப்பார்கள். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் ஏமாற்றி விடாதே. என் தங்கமே, பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும். வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் சுற்றி இருக்கின்ற உறவுகள் நிலைத்து நிற்கும். இதுவெல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் அல்லவா? எதுவாக இருந்தாலும் சுற்றி இருக்கின்ற விஷயங்களை அழகாக்குவது உன்னுடைய மனதுதான். அதுபோல சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சிறப்பானதாக மாற்றுவது உன்னுடைய குணம்தான். இதிலிருந்து நீ எப்பொழுதுமே தவறிவிடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் உன்னை விட்டு சென்றாலும் கடைசியில் உன்னோடு எஞ்சி இருப்பது உன் மீது நீ கொண்ட நம்பிக்கை மட்டும்தான். அதனால் அதை மட்டும் ஒரு பொழுதும் நீ இழந்து விடாதே. அது உன்னை எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் இருந்து மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, சில அன்புக்கு உறவோ பெயரோ விளக்கமோ சொல்லிவிட முடியாது. அது மிகவும் அழகான அன்பாக இருக்கும். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சில அன்பு, சில உறவு எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் அதை தவற விட்டுவிடக்கூடாது என்பதில் மட்டும் நீ உறுதியாக இருந்து விட்டால் போதும். எதை செய்தாலும் சரி, அதை முழு கவனத்தோடு செய்துவிடு. எதை அடைய நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய். உன்னுடைய இலக்கை நோக்கிய பயணம் மிகவும் கவனத்தோடு இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உன்னால் தெளிவாக அடைந்துவிட முடியும். என் குழந்தையை, எப்பொழுதுமே உழைக்கும் பொழுது
அதனினுடைய வேர்கள் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அவை வளர்ந்து கொடுக்கின்ற கனியானது மிகவும் இனிப்பானதாக இருக்கும். அந்த இனிப்பை நோக்கி என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உன் உழைப்பை சரியாக செலுத்திக் கொண்டே இரு. என் தங்கமே, விடிந்த இந்த பொழுதில் முடிந்த கதையாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஓடிவிடட்டும். உன் வாழ்க்கையில் இன்பங்கள் எல்லாம் பெருகட்டும். நிச்சயமாக இந்த அழகிய காலை பொழுதானது உனக்கு இனிமையானதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற திறமைகளை எல்லாம் வளர்த்து கொண்டு, பொறுமைகளை எல்லாம் அதிக அளவில் பெருக்கிக் கொண்டு, கோபத்தை எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நீ வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்றவர்களுக்கு எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் நீ சிந்தித்து செயல்பட வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் உண்மையாகவே யார் கடினமாக உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் உதவி செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உழைக்கின்ற குழந்தைக்கு வெற்றியினை கையில் பரிசாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு விலை மதிப்பற்ற செல்வமாக இருக்கக்கூடியது உன்னுடைய அறிவு. உன்னிடம் இருக்கின்ற மிக பெரிய பலமான ஆயுதம் உன்னுடைய பொறுமை. உனக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடியது உண்மை. உன்னிடத்திலேயே இருக்கக்கூடிய அற்புதமான மருந்து சிரிப்பு. அதாவது என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ உண்மையை பேசி பழக வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மை மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். ஒருவேளை நீ பொய் சொல்லி இருந்தால் அது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எல்லாவற்றையும் வெற்றி தோல்வியால் தீர்மானிக்க முடியாது. பிறரிடம் பெற்றுக்கொண்டதையும் கற்றுக்கொண்டதையும் மற்றவருக்காக விட்டு செல்வதுதான் இந்த வாழ்க்கையாகும். விட்டு கொடுத்து போகின்றவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது. நீ தேடுகின்ற அனைத்துமே உனக்குள் தான் இருக்கின்றது. நீ நாடும் விதத்தில் அது செயல்படும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இன்று இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். நேரங்கள் வாய்ப்பை உருவாக்குவது கிடையாது. முயற்சிகள்தான் வாய்ப்பினை உருவாக்கும். நேரத்திற்காக காத்து கொண்டிருக்காதே. முயற்சியோடு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, தர்மம் ஓடி போய் செய்ய வேண்டும். உதவி நாடி வருபவர்களுக்கு செய்ய வேண்டும். சூழ்நிலைகள் மாறும் பொழுது சிலரது வார்த்தை மாறுவது போல என் குழந்தை, உன்னுடைய சூழ்நிலை எத்தனை தான் மாறினாலும் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் மட்டும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்களை ஒரு பொழுதும் நீ ஏமாற்றிவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதே. விரும்புபவர்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதே. என் பிள்ளையே, இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் முருகப்பெருமானினுடைய அருளால் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. சஷ்டி திதியோடு இன்று கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்றது. அதனால் என்னுடைய குழந்தை, இன்று முருகப்பெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்றால் வெற்றிலை தீபத்தை ஏற்று. இன்று மாலை வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார வழிபடு. அவர் உனக்கு அனைத்து விதமான ஆசிகளையும் அள்ளி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளை, இனி எந்நாளும் உன் வாழ்க்கையை பற்றிய பயமோ உன் வாழ்க்கையை பற்றிய கவலையோ உனக்கு தேவை கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். மற்றபடி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லாமே மிகவும் அழகாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி வெற்றி என்றுமே உனக்கு நிரந்தரமானது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.